நான் வந்து உட்கார்றா. என்ன கேம் இது புதுசா? ஸ்காட்லாண்ட் யார்ட். எப்படி விளாடணும்? மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தன் இருப்பான், இன்விசிபிள் கேரக்டர். அவன் 5 மூவ்ஸ் ஒன்ஸ் ஸ்பான் ஆவான். டாக்ஸினா எல்லோ, பஸ்னா க்ரீன், அண்டர் கிரவுண்ட்னா ரெட். அவன் எதில் மூவ் பண்ணுறான்னு சொல்லணும், பட் எங்கன்னு சொல்ல மாட்டான். நம்ம அவன் ஸ்பான் ஆனதுக்கப்புறம் அவன் எதில் மூவ் பண்ணுறான்றதை வச்சு எங்கே மூவ் பண்ணுறான்னு யோசித்து அவனை பிடிக்கணும். ஒரு கேமுக்கு போய் இவ்வளோ யோசிக்கணுமா? நான்லாம் எக்ஸாமுக்கே யோசிக்க மாட்டேன். 143 காட்டா? ச்சே, எப்படிரா? இதை பாரு. ஃபோனை எடை தூக்கி போட்ட. பின்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாழ்க்கையிலே அந்த மூஞ்சியை பார்க்க விரும்பல. ஐ ஹேட்னு சொன்னா புரியாதாடா? சும்மா தான் இரேண்டா. சந்தோஷமா இருக்கல்ல? அப்படி என்ன ஆனந்தம் உனக்கு ஒரு நாளா கடத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு? யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ இறங்கி வராத. இன்னும் ஒரே நாள் தான், உன்னை நேர்ல வந்து பேசிக்கிறேன். Adi, we are so sorry to say this. You're counting your days. ஹலோ. ஒரு நிமிஷம். சொல்லு. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும். ஆமாம், நடந்துட்டாலும் சரி, அதை விட செம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஹலோ. கேக்குதா? பிளான் ஃபிக்ஸ். இன்னைக்கு அந்த பொண்ணை தூக்குறோம். சம்பவம் உறுதி. அவளோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. 9600022255. 10 o'clock வெளியே போகணுன்னு வீட்டில் இருந்து கீழே வருவா. அப்போ இருந்து நம்ம பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. போலீஸ் நினச்சி எதுவும் பயப்படாத. இன்ஸ்பெக்டர் நம்மால் தான், எல்லா பிளானும் தெரியும். வேலை முடிஞ்சதும் நானே லெட்டர் போடுறேன், நீ கூப்பிடுவேன்.
9600022255. 9600022255. நோட் பண்ணி வச்சுக்கோ. மித்ரா. ஆதி. ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே உனக்கு ஓ லைஃப் ஓ விருப்பம் ஓ ஹாப்பினஸ். இனஃப். யூ சச் எ செல்ஃபிஷ் இடியட். சரி தெரியாம தான் கேக்குறேன். சாவறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டியா? சாவறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டியா? முதல்ல கால் கனெக்ட் ஆன நம்பரை டேப் பண்ணணும். அந்த காலெல்லாம் நான் கேட்கணும். தேங்க்ஸ்ண்ணா. Excuse me. ஏய் இனி உன் மூஞ்சில முழிக்கிறான்னு பாரு. அவசரப்பட்டுட்டே தலைவா. என்ன ப்ரோ, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. ப்ரோ ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு சொன்னால் புரியாது ப்ரோ. ப்ரோ, அந்த ஒயிட் ட்ரெஸ் பொண்ணு தானே? ஆமாம் ப்ரோ. பார்த்தீங்களா? பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி கேட்டு போனாங்க ப்ரோ. ஓகே. போனால் பிடிச்சிடலாம். தேங்க்யூ ப்ரோ. ஆமாம், நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். என் பேக் தொலைஞ்சிருச்சுல்ல, அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சொல்கிறா. எங்கடா இருக்க? உன் வீட்டு வாசலுக்கு 200 மீட்டர் முன்னாடி. செம்முக்கு படிக்கலாம், வரியா? இல்லை, பிஸியாக இருக்க. ஃபோன் வை. டே கட் பண்ணிட்டான். ஹலோ, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல? இஃப் ஐ எம் நாட் ராங், ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற டெரஸ்லேருந்து ஸ்னைப்பரை வச்சு எக்ஸாக்டாக அவள் ஃபஸ்ட் ரைட் தாண்டும் போது நம்ம ஹெட் ஷாட் அடிக்கிறோம். ஓகேவா? ஹலோ.
ஜஸ்ட் மிஸ். இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ. டே ஆதி பாத்ரா. எனக்கு சண்டை போட்டாலே பிடிக்காது. ஏன்னு கத்தினாலே பயந்துருவேன். பே. ஒளியில்லா வானம் என் வாழ்வாய் மாறியது. வழியில்லாத பாதையில் என் பயணம் தொடங்கியது. கனவுகள் கலைந்த கண்கள் உன்னை மீண்டும் பார்க்கிறது. உயிரில்லா உடலும் உன்னை காக்க சொல்கிறது. என் மூச்சு உள்ளவரை நான் ஈமை போல் காக்க. மரணம் நெருங்கும் போதும் கடமை கை சேர்க்க. என் மூச்சு உள்ளவரை நான் ஈமை போல் காக்க. மரணம் நெருங்கும் போதும் கடமை கை சேர்க்க. கனவுகள் களைந்த கண்கள் உன்னை மீண்டும் பார்க்கிறது. உயிரெல்லா உடலும் உன்னை காக்க சொல்கிறது. அந்த கிரே ஷர்ட் ஃபாலோ பண்ணுறானோ? இவ ஜூஸ் எடுக்கலையே. ஒரு வேலை ஓய், என்ன மனுஷ்ட போல. சி, உன்னை மன்னிக்கிற ஏன் மதிக்கிற ஐடியா கூட எனக்கு இல்லை. தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஃபோனை வச்சிரு. அப்படி இருந்துமா எனக்கு பிடிச்ச ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அது குடிக்கிறப்போ கூட உனக்கு ஞாபகம் வரல? ஓ அப்படியா? பியூட்டிஃபுல். பை. ஆட்டோ. தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ. ஹலோ. சொல்கிறா. டேய் பைத்தியக்காரா, நேற்று வரைக்கும் ஹேட்டர் கேட்டர்னு பீட்டர் விட்டுட்டு இன்னைக்கு என்னடா அப்படின்னு சுற்றிட்டு இருக்க? டேய், இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே டைம் ஆகும் போல். இல்லை நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன். உனக்கு சொன்னால் புரியாதுடா. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, நீ சொல், நான் புரிஞ்சுக்கிறேன். சரி சொல்கிறேன், ஆனால் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்காத. ஏன்னா எனக்கே தெரியாது. சரி சொல். டேய், இன்னைக்கு மித்ராவை யாரோ கொல்ல போகிறாங்கடா. அவள் உயிருக்கு ஆபத்து. அதான் காப்பாற்றலான்னு. சாருக்கு என்ன புது வைக்கிற? இன்னமோ நேற்று வரைக்கும் உலகத்திலே பிடிக்காத ஆளாக தான் சொன்னேன். ஆமாம் சொன்னேன். ஆனால் அவள் பேசுனதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா. சாவறதுக்கு முன்னாடியாவது அவளுக்குன்னு ஏதாவது பண்ணுவேன்னு கேட்டா. ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன்டா. ஐ ஜஸ்ட் வாண்ட் ப்ரூவ் ஹர் ராங். நீ சைக்கோ, அதுக்கெலாம் இன்னும் ரொம்ப நாள். டேய், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ண முடியுமா? இன்றைக்கி அவள் வீட்டுக்கு சேஃபாக போயிடுவா. நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனால் அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு குட்டி காரணம் நான் மட்டும் அவள்கிட்ட சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஒரு செகண்ட் கண்ண மூடினா நம்ம ஸ்கூல் லைஃப், கிரிக்கெட், ஃபன் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனால் அவள் பேசுனது மட்டும் வருது, போக மாட்டேங்குது. ப்ளீஸ் தான், இதை மட்டும் அவள்கிட்ட சொல்லிடுறா. இது என் கடைசி ஆசன் கூட எடுத்துக்கடா.
ஆதி டே ஒரே செகண்ட் நான் திரும்ப கூப்பிட்றேன். சாரி, நீ பேச முடியுமான்னு தெரில. குட் பைடா. ஹலோ, இப்போ அவள் உள்ளே போயிட்டானா நம்ம பிளானை முடிக்க முடியாது. இந்த வாட்டி மிஸ் ஆகாது, கன்ஃபார்ம். என் முன்னாடி தான் இருக்கா, ஒரே அடி அடிச்சு தூக்கிடலாம். குட் பை. எப்பவுமே உனக்கு ஓ லைஃப் ஓ விருப்பம் ஓ ஹாப்பினஸ். இனஃப். யூ சச் a selfish idiot. சரி தெரியாம தான் கேட்குறேன், சாவறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டியா? Mitra? Mitra? Mitra, please don't die on me, Mitra. Mitra, please don't die on me. Mitra, you've been an unforgettable friend in my life. I'm sorry for everything. ஆனால் தெரிஞ்சுக்கோ, நீ நினச்ச மாதிரி இல்லை. I was and I am ready to go to any extent. But it's too late now. So sorry and thank you for everything. Goodbye. Miss you. Finally, a peaceful death. ஹலோ சார், யார் சார் நீங்கள்? இன்றைக்கி நான் எப்படி உயிரோடு இருக்கேன்? நேற்று என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நீங்கள் போட்ட ரோட்டில் போன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? யார் சார் நீங்கள்? நான் பழனியிலேருந்து பேசுகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சாந்தமில் ட்ரிப்ளிகேனில் இருக்காங்க. உன்னை பற்றி மட்டும் இல்லை,
நாங்கள் அனைத்தும் அறிவோம். ஆனால் உன்னை பார்த்தா மட்டும்தான் பாவமாக இருந்துச்சு. ஏன்? ஏதாவது பிரச்சனைனா மேலேருந்து ஒருத்தன் இறங்கி வரணும்னு எதிர்பார்த்தல்ல. ஆனால் கவனிச்சியா, உனக்கு நேற்று வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உன் கூட இருந்த ஒருத்தன் தான் வந்தான். நான் இன்னைக்கு எப்படி உயிரோட இருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் நீ வெறுத்துக்கிட்டே இருந்த ஒருத்தரை இன்னைக்கு உன் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றியிருக்க. யாருக்கு தெரியும், அது கூட காரணமாக இருக்கலாம். ஹைப்போத்தட்டிக்கல் தான், பட் பரவாயில்ல. நீங்கள் கடவுளா? ஆல்ரெடி சொன்னது தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மனசு தான் கடவுள். கடவுள் கடந்து உன் உள்ளே செல். ஆயுஷ்மான் பவ. நான் யாருக்கிட்ட பேசுனேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி எனக்கு உயிரோட இருக்கேன்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் யோசித்து பார்த்தோன்னா அவர் சொன்னது உண்மை தானே. ஒரு பிரச்சனைனா நம்ம ஏன் மேலேருந்து ஒன்று வரணும்னு நினைக்கிறோம்? நம்ம கூட இருக்கவங்க தானே கடைசியில் வராங்க. அஃப்கோர்ஸ் தட் இஸ் சம் சூப்பர் பவர், பட் இட் லைஸ் வித்இன் அஸ். கடவுளுக்கு எது ஜாதி மதம்லாம்? கடந்து உள்ளே செல், அதுதான் கடவுள். இட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அவர் செல்ஃப். இட் இஸ் த நேச்சர். மித்ராவை நான் காப்பாற்றுவேன்னா கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. பட் அதனால தான் என்னவோ இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்கேன். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அண்ட் தேர் இஸ் சம் சூப்பர் பவர் ஸ்பெக்டேட்டிங் இட். அதுக்கு தெரியும் என்ன நடக்கணும்னு. வாட் யூ வாண்ட் மே நாட் ஹேப்பன், பட் வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். எப்போவுமே ஏன்டா இன்னைக்கு முடியுது, ஏன்டா நாளைக்கு வருது, why is this time never endingனு யோசிச்சிருக்கேன். சில சமயம் எரிச்சல் ஆகியிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, if tomorrow comes, it definitely has something special for you. நம்புங்க.